சரியாக 6 மணிக்கு மாடிப்படியில் இருந்து இறங்கி வந்த தன்னுடைய மகனின் 6 அடி உயரத்தையும் அகண்ட தோள்களையும் சிக்ஸ் பேக்ஸ் உடல் கட்டையும் வீட்டில் அணியும் உடையின் நேர்த்தியையும் கண்களின் கூர்மையும் நிமிர்ந்த நடையையும் ரசித்த விஸ்வநாதனின் உள்ளம் தன் மகனிடம் மற்ற அப்பாக்கள் மாதிரி உரிமையாக பேச முடியவில்லையே என்ற ஏக்கம் எழுந்தது. எப்போது இருந்து மகனுக்கும் தனக்கும் இடையில் இடைவெளி வந்தது என யோசனையாக இருந்தபோது சுபத்ரா தனக்கு எதிரில் அமர்ந்த மகிந்தனிற்கு தன் அருகில் இருந்த டீப்பாயில் இருந்த கெட்டிலில் இருந்து தேநீரை அழகிய வெள்ளி கப்பில் கலந்து கொடுத்தார். கையில் வாங்கிய மகிந்தன், மாம், நான் பால் கலந்த தேநீரை குடிப்பதை நிறுத்தி 5 வருடம் ஆகிவிட்டது என்று கூறினான். தன் அருகில் இருந்த அலாரத்தின் மூலம் வரவழைத்த பணியாளரிடம், மணி, எனக்கு தேநீர் என கூறியவுடன் மணி அவனுக்கு பிடித்தது போல் தேநீரை உடனே கலந்து கொடுத்து விட்டு அவ்விடத்தை விட்டு அகன்றான். சொல்லுங்க, என்ன விஷயம் என கேட்டான் தன்னை பெற்றவர்களிடம். விஸ்வநாதன் தன் மகனிடம், நம்முடைய எஸ்விஎன் மோட்டார் கம்பெனியின் பங்கில் 45% பங்கு நம்மிடம் உள்ளது. மீதம் 20% உன் தங்கை மதுராவிடம் உள்ளது. அவள் கல்யாணமாகி பார்த்திபன் வீட்டிற்கு போய்விட்டதால் இனி அப்பங்கு பார்த்திபன் குடும்பத்து உடையது. மீதி 35 பங்கு ஏற்கனவே பார்த்திபன் குடும்ப வசம் உள்ளது. அதனால் இப்பொழுது எஸ்விஎன் மோட்டார் கம்பெனியின் அதிக பங்குதாரர்கள் பார்த்திபன் குடும்பத்தார். அடுத்த பங்குதாரர் கூட்டத்தில் சேர்மன் பதவியில் இருந்து என்னை நீக்கக்கூடிய சூழ்நிலை நிலவுகிறது என்றார். அதனை கேட்டு யோசனையாக மகிந்தன், இதற்கு உங்களிடம் ஏதாவது உபாயம் உள்ளதா என கேட்டான். அதற்கு அவர், பார்த்திபனின் தங்கை, பார்த்திபனின் பெரியப்பா மகள் ஐஸ்வர்யாவே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க அவர்கள் வீட்டில் விரும்புகிறார்கள். கல்யாணத்திற்கு சீதனமாக அவர்களின் குடும்ப பங்கில் 20% உனக்கு கொடுப்பதாக கூறுகிறார்கள். இக்கல்யாணம் உறுதியாகும் பட்சத்தில் அடுத்த பங்குதாரர் கூட்டத்தின் தேர்தலில் எப்பொழுதும் போல் சேர்மன் பதவியும் கம்பெனியும் நம்முடையதாகவே இருக்கும் என்றார். சுபத்ரா தன் மகனிடம், நாளைக்கு இரவு உன் தங்கை மதுரா வீட்டில் நமக்காக விருந்திற்கு அழைத்திருக்கிறார்கள். அப்படியே ஐஸ்வர்யாவை பார்த்துவிட்டு உன்னுடைய முடிவை சொல் என கூறினார். சிறிது நேரம் யோசனைக்கு பிறகு, மாம், எத்தனை மணிக்கு அவர்கள் வீட்டில் இருக்க வேண்டும் என கேட்டான் மகிந்தன். அவனுடைய பதிலில் மகிழ்ந்த பெற்றோர் இருவரும் 8 மணிக்கு அங்கே போகலாம் என முடிவெடுத்தனர். மகிந்தனின் கார் அந்த நட்சத்திர விடுதியை அடைந்ததும் காரில் இருந்து இறங்கி அவனுக்காகவே காத்திருந்த பிரெஞ்சு கிளைண்டை ரிசீவ் செய்து வியாபார ஒப்பந்தத்தை நல்லபடியாக முடித்துவிட்டு அதனை கொண்டாட அவர்களுடன் அவ்விடுதியில் உள்ள பப்புக்கு கூட்டிச் சென்றான் அவன். உள்ளே சென்றதும் அவன் காதில் விழுந்த ஐஸ்வர்யா டார்லிங் என்ற பெயரை கேட்டதும் தன்னை அறியாமல் திரும்பி பார்த்தான். அங்கு கருப்பு நிற ஜீனும் இளம் ரோசா நிற கையில்லாத மேல் சட்டையுடுத்தி பக்கத்தில் நின்ற வாலிபனின் கைகோர்த்து பளிச்சென்ற வெண்மையான நிறத்துடன் அவள் உடுத்தியிருந்த சட்டை நிற ரோஸ் உதடுகள் திருத்தப்பட்ட புருவத்துடன் மையிட்ட கண்களை கண்டதும் அவன் மனதில் அன்று தன் காரின் அருகில் நின்ற ஸ்கூட்டி பெண்ணின் கண்கள் தன் கண்ணுக்குள்ளே ஒரு நிமிடம் மின்னி மறைந்தது. தன்னை சுதாரித்து கொண்டான். அந்த ஐஸ்வர்யாவின் பின்புறம் இருந்த மேசையில் தன்னுடன் வந்த கிளைண்டை கூட்டிச் சென்று அமர்ந்து கொண்டு அவளின் செயலை நோட்டமிட ஆரம்பித்தாள். அவள் அவ்வாலிபனிடம், அஜய், இன்னைக்கு இரவு எஸ்விஎன் மோட்டார்ஸின் வாரிசான மகிந்தன் என்னை பெண் பார்க்க வருவதால் உனக்கு என்னால் மதியத்திற்கு மேல் கம்பெனி கொடுக்க முடியாது. ஒரு பெக் மேல் குடிப்பதற்கும் தடை போடப்பட்டுள்ளது என கூறினார். அதை கேட்ட அஜய், உனக்கு கல்யாணமா? ஜோக் அடிக்காதே என கூறினான். அதற்கு ஐஸ்வர்யா, இந்த வாழ்க்கையை அனுபவிக்க எனக்கு பணம் வேண்டும். நான் அந்த மகிந்தனை என் அண்ணன் கல்யாணத்தில் பார்த்திருக்கிறேன். செம ஹேண்ட்ஸமான பவர்ஃபுல் பெர்சன். அவனின் மனைவியாய் இருப்பது என்னுடைய ஸ்டேட்டஸ் நண்பர்கள் மத்தியில் அதிகரிக்கும். அதனால் நான் இந்த கல்யாணத்தை விரும்புகிறேன் என்றான். தன்னை மறைத்து அவள் பேசியதை கவனித்து கொண்டு இருக்கும்போது ஐஸ்வர்யா அஜயுடன் பேசிக்கொண்டு வெளியேறிவிட்டாள். மகிந்தனுக்கு யோசனை செய்ய வேண்டி இருந்ததால் அக்கிளைண்டை தனது செக்ரட்டரி பொறுப்பில் விட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பினான் மகிந்தன். காரில் உட்கார்ந்து தன்னை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான். அவனை போன்ற குடும்பத்தின் திருமணங்கள் அனைத்தும் தொழில் அடிப்படையில் தான் முடிவாகும் என்பதை அவன் பார்த்தும் கேட்டும் இருக்கிறான். அவன் பெற்றோர்களின் திருமணம் தங்கள் வியாபாரத்தை பெருக்க நடந்தது என தன் தாத்தா சொல்லி கேட்டு இருக்கிறான். தன்னுடைய தங்கை திருமணமும் அப்படித்தான் நடந்தது. அவர்களை போன்ற பணக்கார சொசைட்டியில் உள்ள பெண்களில் அவன் அறிந்தவரை டிஸ்கோத்தை, பப், பாய் ஃப்ரெண்ட் போன்றவற்றை வெகு சாதாரணம்.
தனது தங்கை மட்டும் அதில் விதிவிலக்கு. காரணம் தனது தாத்தா. ஆனால் தன் தொழில், அறிவு இரண்டில் மட்டும் தன் தாத்தாவையும், பெண்கள் விஷயத்திலும் மற்ற பொழுதுபோக்கு விஷயங்களில் தன் தந்தை போலவும் இருப்பதை உணர்ந்தான். மகிந்தன் நினைத்தான், தன்னுடைய குணத்திற்கு தன்னை கட்டுப்படுத்தும் குணம் கொண்ட பெண்ணுடன் வாழ்க்கை அமைந்தால் போராட்டமாக இருக்கும் என நினைத்து ஐஸ்வர்யாவுடன் தன்னுடைய கல்யாணத்திற்கு ஒப்புக்கொள்ள முடிவெடுத்தான் மகிந்தன். தன் இருப்பிடத்தை அடைந்தவன் சரியாக இரவு 8 மணிக்கு பார்த்திபன் வீட்டில் காரில் தன் பெற்றோருடன் வந்து இறங்கிய மகிந்தனை கண்டு அண்ணா என ஓடி வந்து கைப்பற்றிய மதுரா தனது பெற்றோரையும் அணைத்து வீட்டின் உள்ளே அழைத்துச் சென்றார். வீட்டில் உள்ள பெரியவர்கள் அனைவரும் மகிந்தனின் வீட்டவரை மரியாதையுடன் நடத்தினர். ஹாலின் பக்கவாட்டு அறையில் இருந்து வந்த ஐஸ்வர்யா அப்பொழுதும் ஜீன் பேண்ட், தொப்புள் தெரியுமாறு பணியனுடன் இருந்தவள் மகிந்தனின் அருகில் சோபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தாள். மகிந்தனையும் அவனின் பெற்றோர்களையும் பார்த்து வெல்கம் டு அவர் ஹோம் என கொஞ்சி பேசினான். காரில் வரும்போதே மகிந்தன் கல்யாணத்திற்கு சரி சொல்லியிருந்ததால் சுபத்ரா ஐஸ்வர்யாவே இனி நீ எங்கள் வீட்டு பெண் என்று கன்னம் தடவி கல்யாண சம்மதத்தை தெரிவித்தார். அங்கு இருந்த மதுரா தன் பெற்றோரை பார்த்து, அப்போ அண்ணன் கல்யாணத்திற்கு சம்மதம் சொல்லிவிட்டானா என கேட்டார். ஆமாம் என அவர்கள் சொன்னார்கள். மகி, வாங்க சீக்கிரம் சாப்பிட்டு விட்டு ஷாப்பிங் போகலாம் என கொஞ்சம் குரலில் கூறிக்கொண்டு உரிமையுடன் மகிந்தனின் கை கோர்த்து நெருங்கி அமர்ந்தாள் ஐஸ்வர்யா. அவள் அவ்வாறு தன் கை கோர்த்து அழைத்தது மகிந்தனுக்கு ஹோட்டலில் தான் பார்த்த அஜயுடன் ஐஸ்வர்யா கை கோர்த்து நெருங்கி நின்ற காட்சி தோன்றியது. உடன் மகிந்தனின் உதடுகள் ஒரு ஏளன சிரிப்பை உதிர்த்துவிட்டு மனதுக்குள்ளே எல்லா பெண்களும் இப்படித்தான் என்ற எண்ணத்தை விதைத்தது. கபிலயாவிற்கு அன்று கல்லூரி விடுமுறை. ஆதலால் காலையில் தாமதமாக எழுந்து குளித்துவிட்டு சாப்பிட வந்தாள். அம்மா, இன்று சாப்பாட்டில் என்ன ஸ்பெஷல்? நெய் வாசனை தூள் கிளப்புது என்றாள். அதற்கு பார்வதி, கல்யாணம் முடிக்கும் வயதில் இருந்து கொண்டு அடுப்படி பக்கமே வந்துவிடாமல் இருந்தால் உன் வருங்கால புருஷனுக்கு எப்படி சாப்பாடு செய்து கொடுப்பாய் என கடிந்தார். அதை கேட்டு கொண்டு வந்த ஈஸ்வரன், இப்ப எதற்கு அவளை திட்டுகிறாய்? அதெல்லாம் என் மகள் அருமையாக சமைத்து மாப்பிள்ளையை அசத்திடுவாள் என கூறினார். மகளுக்கும் கணவனுக்கும் சாப்பாடு எடுத்து பரிமாறிக்கொண்டே ஈஸ்வரனிடம் மகளுடன் பேச சொல்லி கண் காமித்தார். உடனே தன் தட்டில் உள்ள வெண்பொங்கலை சாப்பிட்டு கொண்டே ஈஸ்வரன் மகளிடம், கவி, அப்பா இன்னும் 3 மாதத்தில் உன் படிப்பு முடிந்ததும் உனக்கு கல்யாணம் முடிக்கலாம் என முடிவு செய்துள்ளேன். இதில் உனக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லையே என்று கேட்டார். அவர் கேட்டதும் கபிலயா, அப்பா, இப்ப என்ன கல்யாணத்திற்கு அவசரம்? நான் என் படிப்பு முடிந்து அட்லீஸ்ட் 1 வருடமாவது எனக்கு கிடைத்துள்ள வேலையை எந்தவித இடையூறும் இல்லாமல் பார்க்க ஆசைப்படுகிறேன். 1 வருடம் கழித்து நீங்கள் யாரை திருமணம் செய்ய சொன்னாலும் செய்து கொள்கிறேன் என்றார். அதனை கேட்ட பார்வதி, அதெல்லாம் நீ வேலைக்கு போய் ஒன்றும் சாதிக்க வேண்டாம். 3 மாதம் முடிந்ததும் உனக்கு கல்யாணம். அப்பா உனக்கு மாப்பிள்ளை பார்த்து விட்டார் என்றார். அதனை கேட்டதும் கபிலயாவின் கண்களில் கண்ணீர் ததும்பி விட்டது. மகள் கண் கலங்குவதை பார்த்த தந்தை, என் மகளுக்கு இன்னும் 1 வருடம் சென்ற பின் தான் கல்யாண பேச்சை எடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக என் நண்பனிடம் நான் சொல்லிக் கொள்கிறேன் என அப்பேச்சிற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். பாவம், கபிலயாவிற்கு இன்னும் 5 மாதத்தில் அவர்களின் அனுமதி இல்லாமல் கல்யாணம் முடியும் என்பதை அவர் அறியவில்லை. வெளியில் போவதற்கு கிளம்பி வந்த கபிலயா, அம்மா, என் தோழி வனிதாவுடன் நான் நூலகம் போய்விட்டு வரும்போது வனிதாவின் பிறந்த நாளுக்கு கடைக்கு சென்று உடை எடுத்துவிட்டு இருட்டுவதற்கு முன் வந்து விடுகிறேன் என கூறினார். மகளை பார்த்து, பத்திரமாக போய் வர வேண்டும் கவி, 6 மணிக்குள் வீட்டுக்கு வந்துவிட வேண்டும் என கூறினாள் பார்வதி. அதற்குள் அவள் வீட்டு வாசலுக்கு வந்துவிட்ட வனிதா, ஆண்டி, நான் உங்கள் மகளை பத்திரமா உங்களிடம் ஒப்படைத்து விடுவேன் என கூறி கபிலயாவை, வா சீக்கிரம் போகலாம், உனக்கு ஆண்டி கொடுத்திருக்கும் நேரம் கம்மியாக உள்ளது என்றார். பின் கவியை கூட்டிக் கொண்டு கபிலயாவின் ஸ்கூட்டியில் இருவரும் சென்றனர். மாலின் முதல் தளத்தில் இருந்த சவுத் ஸ்டைல் உமன்ஸ் கலெக்ஷன் 50% டிஸ்கவுண்ட் என்ற பலகை இருந்த கடையை சுட்டி காட்டியவனி, கவி, அந்த கடைக்கு போய் எனக்கு உடையை பார்ப்போமா என கேட்டார். கபிலயா அவள் சுட்டி காட்டிய பக்கம் பார்க்கும்போது எதிரில் வந்த ஜோடி கண்ணில் பட்டதும் கபிலயா முகம் சுளித்தார். காரணம், அவ்வாலிபனின் கரம் அவன் ஜோடியின் இடையில் பதிந்திருந்த விதம். அதனை ஒதுக்கி வா போகலாம் என வனியுடன் அக்கடைக்கு சென்று உடை வாங்கி வரும்போது கபிலயா தரையில் கொட்டியிருந்த தண்ணீரில் காலை வைத்து வழுக்கி விழும்போது 2 வலிமையான கரம் அவளை தாங்கி பிடித்தது. பிடித்தவன் அவள் கண்களை பார்த்ததும் கையை விலக்க மறந்து அக்கண்ணில் தோன்றிய பல பாவங்களை ரசிக்க ஆரம்பித்தான்.
கவி விழப்போகும் அதிர்ச்சியில் கண்களை இறுக்க மூடி விழவில்லை என்று தெரிந்ததும் அப்பா தப்பித்தோம் என்ற பாவனையை கண்களில் காட்டி நன்றியை சொல்லும் நோக்குடன் அவன் முகம் கண்டதும் அதிர்ந்து பின் சீற்றத்தை பிரதிபலித்தது அக்கண்கள். கொஞ்ச நேரம் முன் கவி பார்த்த ஜோடியின் ஆண் அவன். அச்சோடி மகிந்தன் ஐஸ்வர்யா தான். நேற்று ஐஸ்வர்யா ஷாப்பிங் போகலாம் என்று கூப்பிட்டதும் மகிந்தன் அதை பொய்க்காரணம் சொல்லி தட்டி கழித்து விட்டார். இன்று தட்டி கழிக்க வழியில்லாததால் அவளுடன் வந்துள்ளான். கவிலையா அவன் பிடியிலிருந்து வெளிவர முயன்று முடியாமல் போனதால், ஹலோ மிஸ்டர், முதலில் என்னை விடுங்கள் என்று கோபமாக சொன்னான். அவளின் சாயம் பூசாத இளம் ரோசா உதடுகளை பார்த்து கொண்டே அவளை விடுவித்தான். அப்பொழுது ரெஸ்ட் ரூம் சென்று விட்டு திரும்பி வந்த ஐஸ்வர்யா, வாட் ஹேப்பன் ஹியர் மஹித் என கேட்டாள். அதற்கு அவன், நத்திங், லெட்ஸ் வி கோ என்று கவிலையாவை மென்று தின்பவன் போல் பார்த்து கொண்டே ஐஸ்வர்யாவை பழையபடி இடுப்பில் கைகோர்த்து அவ்விடத்தை விட்டு அகன்றான். கவிலையாவிற்கு உடம்பே அவன் தொட்டதிலும் பார்த்ததிலும் கூசி போய், சி, முதலில் வீட்டுக்கு போய் சோப்பு போட்டு தேய்த்து குளிக்கணும் என்று சத்தமாக மகிந்தனின் காதில் விழுமாறு கூறினாள். அதை கேட்ட மகிந்தனுக்கு கோபத்தில் கண்கள் சிவந்தன. மகிந்தன் முதலில் கவிலையா அவனை பார்க்கும் போதே அவள் கண்களை கவனித்து விட்டான். 2 நாளாக அக்கண்கள் அவ்வப்போது அவன் மனதில் தோன்றி மறைந்ததால் பார்த்தவுடனே அவள்தான் என்று மனம் சொன்னதை உறுதி செய்ய அவளை பின்தொடர்ந்து கொண்டிருந்தான். இதுவரை அவன் எந்த பெண்களின் பின்னாலும் சென்றதில்லை. அவனை தேடி வருபவர்களை அவன் தொடாமல் விட்டதில்லை. அவனுக்கே அவன் செயல் புரியாமல் பின்பு அவள் தான் பழகிய பெண்களை விட வித்தியாசமான இயற்கை அழகில் அவள் இருப்பதால் வந்த ஈர்ப்பு ஒரு தடவை அவளை நெருங்கிவிட்டால் இந்த ஈர்ப்பு மடிந்துவிடும் என்ற எண்ணத்தில்தான் அவளை பின்தொடர்ந்தான். இப்பொழுது சி என்ற கவிலையாவின் வார்த்தை அவனை சீண்டி விட்டது. வரும் வழியில் முழுவதும் கவிலையா அவனை திட்டிக் கொண்டே வந்ததை பார்த்த வனிதா அவளை சாந்தப்படுத்தும் நோக்குடன், கவி, நீ இவ்வளவு அழகாக இருக்கக்கூடாதுடி என்றாள். இப்போ எதுக்குடி அழகை பற்றி பேச்சு வந்தது என காட்டமாக கேட்டாள் கவி. இல்லை, எனக்கே உன்னை கட்டிக்கணும் போல உள்ளது என்று சொன்னதும், இப்படி பேசிக்கிட்டு இருந்தேன்னா ஓடு வண்டியிலிருந்து தள்ளி விட்டுருவேன் என்றாள் கவிலையா. இல்லை கவி, நீ திட்டுகிறாயே அந்த ஹேண்ட்ஸம் மேன் என்று சொன்னதும் கவிலையா கூறினாள், உனக்கு கேன்சமாக தெரிகிற அவன் எனக்கு விஷச்செடியாக தெரிகிறான். பக்கத்தில் உரிமையானவளை வைத்துக்கொண்டு மற்ற பெண்களை கண்களால் மேயும் இது போன்ற வளர்ந்த மாடுகளை சாட்டையை வைத்து விளாசி தள்ளணும் என்று கூறினார். அதற்கு தான் சொல்கிறேன் கவி, அவனை பார்த்தால் மிக பெரிய இடத்து மனிதன் போல் தெரிகிறான். நீ எதற்கு அவன் காதில் கேட்பது போல் திட்டினாய் கவி என்றார். அதற்கு கவிலையா, நீ வேற, நான் அடிக்காமல் விட்டேனே என்றான். அதற்கு வனிதா, அடியே கவி, நீ திட்டியதற்கே அவன் ரியாக்ஷனை பார்த்து நான் சினிமாவில் பார்த்தது போல் உன்னை பழிவாங்கும் எண்ணம் அவனுக்கு வந்துவிடக்கூடாது என கடவுளிடம் மனு போட நினைத்திருக்கிறேன் என்றான். மகிந்தனுக்கு தூக்கம் வர மறுத்தது. கண்மூடினால் மாலில் பார்த்த அவள் உருவமே கண்களுக்குள் வந்தது. அதனால் அவள் மீது கட்டுக்கடங்காத கோபம் வந்தது. யார்டி நீ என்றவன் எழுந்து தன் ஐபோனை எடுத்து மாலில் இருக்கும்போது அவள் அறியாமல் எடுத்த அவளின் நிழல் படத்தை தன்னுடைய விசுவாசியும் நண்பனுமான கதிருக்கு அப்புகைப்படத்தை அனுப்பினான். மணியை பார்த்தான். இரவு 11:15 என்றது இருந்தாலும் கதிரின் எண்ணுக்கு அழைப்பு விடுத்தான். தூக்க கலக்கத்தில் தன் காதில் தொலைபேசியை வைத்தவன் மகிந்தனின் குரல் கேட்டதும் தூக்கம் சட்டென விலகி, சொல்லு மகிந்த், என்ன செய்யணும் என்று கேட்டான். அவனது பதிவிலே எப்பொழுதும் போல் மகிழ்ந்து, உன் மெயிலுக்கு ஒரு பெண்ணின் புகைப்படம் அனுப்பியிருக்கிறேன். அவளை பற்றி அனைத்து விவரமும் எனக்கு 2 நாளைக்குள் வேண்டும் என்றான். அவளை நேற்று மாலை 5 மணிக்கு எடுத்த புகைப்படத்தை தான் உனக்கு அனுப்பியுள்ளேன். மாலில் இருக்கும் கண்காணிப்பு கேமரா கண்ட்ரோலிங் அறையில் இருந்து உன் தேடலை துவங்கு என சொல்லி தொலைபேசியை வைத்தான் மகிந்தன். ஒரு பெண்ணை தேடச் சொல்வது இதுவே முதல் முறை. அவ்விஷயம் கதிருக்கு விருப்பமானதாக இல்லாவிடிலும் அவன் சாகச் சொன்னால் கூட உடனே எப்படி சாகணும் என்றுதான் கேட்பேன் என்பதை உணர்ந்த கதிர் அந்த நேரத்தில் தன் தேடலை அந்த மாலில் துவங்க கிளம்பி சென்றான். மகிந்தனின் நிழல் போன்றவன் கதிர் என்பதை மகிந்தனின் அதிகாரத்திற்குட்பட்ட அனைத்து இடத்தில் இருப்பவருக்கும் அறிவார். அம்மாலின் பெரும்பான்மையான தளங்களில் ஏகபோக உரிமையாளர் மகிந்தன். எனவே கதிரை பார்த்த கண்காணிப்பு கண்ட்ரோலிங் அறையில் வேலை பார்ப்பவன் மரியாதையாக எழுந்து கதிர் கேட்ட விவரத்தை தேடி கவிலையா ஸ்கூட்டியை பார்க்கிங்கிலிருந்து வெளிக்கொண்டு வரும்போது தெரிந்த அவள் வண்டி நம்பரை குறித்து கொண்டு வந்தான் கதிர். மறுநாள் மதியமே மகிந்தனின் மேசையில் கவிலையாவின் அத்தனை விவரங்களையும் வைத்தான். அதனை எடுத்து பார்த்த மகிந்தன் முன்பக்கத்தில் இருந்த அவள் புகைப்படத்தின் அடியில் இருந்த கவிலையா என்ற அவள் பெயரை உச்சரித்து கொண்டே விரல்களால் படத்தில் இருந்த முகவடிவை தடவினான். அவள் கண்கள் அவனை பார்த்து சிரிப்பது போல இருந்தது. ரொம்ப அழகாத்தான் இருக்கிறான், ஆனால் இந்த வாய் என்னை திட்டியதற்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கூறிக்கொண்டு மற்ற விவரங்களை பார்த்தான்.
அவள் தன்னுடைய நிறுவனத்தில் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவள் என்பதை அறிந்தவுடன் அவன் முகத்தில் ஒரு வெற்றி சிரிப்பு தோன்றியது. அவன் உதடுகள் "வி வில் மீட் அகைன் சூன் பேபி" என்று உச்சரித்தது. மகிந்தனின் பேலஸ் அன்று மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வீட்டின் மிக நெருங்கிய சொந்தங்கள் மட்டும் கூடியிருந்தனர். பணியாளர்கள் அனைவரும் உற்சாகமாக பரபரப்புடன் பணிபுரிந்து கொண்டிருந்தனர். மகிந்தனின் நிச்சயதார்த்தத்திற்கு ஐஸ்வர்யாவின் இல்லம் நோக்கி செல்ல புறப்பட்டு கொண்டிருந்தனர். மகிந்தனின் செக்ரட்டரி அந்த நிச்சயதார்த்தத்திற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் சரிபார்த்து தேவையான உத்தரவுகளை பணியாளர்களுக்கு பிறப்பித்து கொண்டிருந்தார். மகிந்தன் கண்ணாடி முன் நின்று தன் தோற்றத்தை சரிபார்த்து கொண்டிருந்தான். அவனை பொறுத்தவரையில் அவ்வைபவம் தனது அந்தஸ்தை மற்றவர்களுக்கு பறைசாற்றும் ஒரு நிகழ்வாக மட்டுமே உணர முடிந்தது. அதனால் அதன் அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தான். அவனாக இதுவரையில் ஐஸ்வர்யாவிடம் பேசியதில்லை. அதற்காக கோபித்து கொண்டு ஐஸ்வர்யா இருந்ததில்லை. ஐஸ்வர்யாவே அவனை பார்க்க இவன் இருக்கும் இடத்திற்கு வந்து விடுவாள். ஆனால் மகிந்தன் அன்று மாலுக்கு கூட்டி போனதற்கு பின் வேறு எங்கும் அவளை வெளியே கூட்டிச் செல்லவில்லை. அதை அவள் வன்மமாக மனதில் பதிந்திருந்தாள். கல்யாணத்திற்கு பிறகு அதனை ஈடுகட்ட முடிவு செய்திருந்தாள். அன்று அவனுடன் சென்றபோது கிட்டிய மரியாதையும் கிடைத்த பரிசு பொருட்களும் அவள் நண்பர்களின் இடத்தில் அதிகரித்த அவளுடைய அந்தஸ்தும் அவளை போதை கொள்ள வைத்திருந்தது. பார்த்திபன் வீட்டின் மேல் தளம் முழுவதும் ஆடம்பரமாக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இன்னும் நிச்சயதார்த்தம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் வர அரை மணி நேரம் இருக்கும்போது மகிந்தனின் கார் அங்கு வந்து சேர்ந்தது. காரில் இருந்து இறங்கிய மகிந்தனை ஆராத்தி எடுத்து அழைத்து வந்தனர். விருந்திற்கு வந்தவர்களை மேல் தளத்திற்கு அழைத்து சென்று உட்கார வைக்கப்பட்டு கொண்டிருந்தனர். மகிந்தனை தடுத்த பார்த்திபன், "மகிந்தன், நிச்சயதார்த்த மோதிரம் உங்களிடம்தானே உள்ளது?" என்று கேட்டார். ஆமாம் என பதிலளித்த மகிந்தனிடம், "அவள் விரலுக்கு அம்மோதிரம் சரியாக இருக்குதோ என்று சரிபார்க்காமல் நீங்கள் அதை வாங்கி விட்டீர்கள். கீழ்த்தளத்தில் வலதுபுறம் உள்ள ஐஸ்வர்யாவின் அறைக்கு போய் அவளுக்கு போட்டு சரிபாருங்கள். அது சரியாக இல்லாவிடில் மதுரா உங்களிடம் வேறு மோதிரம் கொடுப்பால், அதை போட்டு விடுங்கள்" என்று கூறி ஐஸ்வர்யா அறைக்கு போகும் பாதையை காட்டிவிட்டு அங்கு போகும்படி கூறினான் அவன். மகிந்தன் ஐஸ்வர்யாவின் அறை வாசலில் சென்று கதவு திறக்கும் போது கேட்ட பேச்சு குரலில் உள்ளே செல்லாமல் அங்கேயே நின்று கொண்டு கவனிக்க ஆரம்பித்தான். "ஐஸ்வர்யா டார்லிங், யூ ஆர் லுக்கிங் வெரி செக்ஸி டுடே" என்று கூறி அவள் உதட்டில் முத்தமிட்டான் அஜய். உடன் அங்கிருந்த ஐஸ்வர்யாவின் மற்ற நண்பர்கள் "ஹே" என்ற ஒலி எழுப்பி, "அஜய், இனி நீ ஐஸுக்கு இப்படி முத்தம் கொடுக்கக்கூடாது. அதற்கு முழு உரிமை படைத்தவர் மகிந்தன் தான்" என்று கூறினார். ஏனோ மகிந்தனுக்கு உள்ளே செல்ல இஷ்டம் வரவில்லை. அவன் உள்ளே போகாமலே திரும்பி நேராக மதுராவிடம் வந்து சேர்ந்தான். மதுராவிடம் உள்ள மோதிரத்தை வாங்கி கொண்டு அதனையே நிச்சயதார்த்தத்திற்கு போட்டுவிட முடிவு செய்தான். அவன் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்த மோதிரம் அவன் நெஞ்சில் உறுத்தியது. முதலாக தான் தவறான முடிவு எடுத்து விட்டோமோ என யோசனை செய்ய ஆரம்பித்தான். அந்த யோசனையாகவே நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள ஆரம்பித்தான். அங்கு வந்த ஐஸ்வர்யாவை அவன் கண்டுகொள்ளவே இல்லை. மகிந்தனின் அந்த உதாசீனமான செயல் ஐஸ்வர்யாவை சீற்றம் கொள்ள செய்தது. எனினும் அவனின் அந்தஸ்தின் காரணமாக அடக்கி இருக்க முடிவு செய்தார். இருவரும் வெவ்வேறு மனநிலையில் இருந்தாலும் நிச்சயதார்த்தம் சிறப்பாகவே முடிந்தது. நிச்சயம் முடிந்த மறுநிமிடமே மகிந்தன் அங்கிருந்து வெளியேறி தனியாக அவனின் பீச் ரெசார்ட்டிற்கு வந்து சேர்ந்தான். அவன் மனம் சோர்வாக இருக்கும்போது எப்பொழுதும் வரும் இடம் இந்த ரெசார்ட் தான். ஆனால் தனியாக வரமாட்டான். தன் நண்பன் கதிருடன் தான் அங்கு வருவான். கதிர் அவன் நிச்சயதார்த்தத்திற்கு வந்திருந்தான். ஆனால் கூட்டத்தில் தள்ளி நின்று எல்லோரையும் கவனித்து கொண்டிருந்தான். வீட்டிற்கு வெளியில் மட்டுமே அவனுடன் நட்பு பாராட்டுவான் கதிர். அவன் வீட்டுக்கு வரமாட்டான். அவன் குடும்ப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை முடிந்த அளவு தவிர்த்து விடுவான். தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் இப்பொழுது போல் ஒதுங்கி ஒரு காவலாளியின் பணியை எடுத்துக்கொள்வான். கதிரை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் போதே கதிர் தன்னுடைய 2 சக்கர வாகனத்தில் அங்கு வந்து சேர்ந்தான். கதிரை பார்த்ததும் மகிந்தன் முகம் மலர்ந்தது. வந்தவன், "என்ன பிரச்சனை மகிந்த்?" என கேட்டான். அதற்கு மகிந்தன், "எப்படிடா என் முகத்தை பார்த்தே எனக்கு பிரச்சனை என்று கூறிவிடுகிறாய்? ஆனால் இப்பிரச்சனையில் உன்னால் எனக்கு உதவ முடியாது" என்று கூறினான். அதனை கேட்ட கதிர், "என்னால் முடியாது என்பதை நான் சொல்ல வேண்டும், நீ சொல்லக்கூடாது" என்றான். "சரிடா, நான் உன்னிடம் சொல்கிறேன். அதற்கடுத்து நீ இப்போ சொன்ன டயலாக்கை சொல். நான் உன்னை சூரன் என ஒப்புக்கொள்கிறேன்" என்றான் மகிந்தன். கதிர், "இதுவரை என் முடிவு எதுவும் தவறாக போனதில்லை. ஆனால் இன்று கல்யாணத்திற்கு தவறான பெண்ணை தேர்ந்தெடுத்து அவசரப்பட்டு விட்டேன்" என கூறி தன்
பப்பில் ஐஸ்வர்யாவை பார்த்தது முதல் இன்று அவள் அறையில் நடந்தது வரை அனைத்தையும் கூறினான். என்னை கட்டுப்படுத்துவளாக என் மனைவி இருக்கக்கூடாது என்று நினைத்து எந்த வரைமுறைக்கும் கட்டுப்படாத ஒருத்தியை தேர்ந்தெடுத்து விட்டேன். என்னுடைய வாரிசு அவளிடமிருந்து வருவதை ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன். இனி இந்த கல்யாணத்தையும் நிறுத்தவும் முடியாது என்று கூறியவனை கவலையோடு பார்த்தான் கதிர். கதிர் பிறந்து வளர்ந்தது குப்பத்தில். அவன் பெற்றவர்களை பார்த்ததில்லை. அவனின் 16 வயது வரை வளர்ந்தது அவன் மாமா ரவுடி மாரியிடம். மாரிக்கு குடும்பம் கிடையாது. அவன் வசித்த குப்பத்தின் அருகில் இருந்த விளையாடும் மைதானத்தில் மகிந்தன் +1 படிக்கும்போது கிரிக்கெட் விளையாட தினமும் வருவான். கதிர் வேடிக்கை பார்க்க அந்த மைதானத்திற்குள் அடிக்கடி வருவான். ஒரு நாள் மகிந்தனுக்கும் கூட விளையாடும் மற்றவனுக்கு தகராறு வந்தது. மகிந்தன் கவனிக்காத போது பேட்டால் மகிந்தனின் பின்மண்டையில் அடிக்க வீசியதை பார்த்து பக்கத்தில் இருந்த கதிர் குறுக்கே வந்து அவ்வடியை தன் முதுகில் வாங்கி சுருண்டு மயங்கி கீழே விழுந்தான். அன்று முதல் கதிர் மகிந்தனின் நட்பு ஆரம்பித்தது. மயக்கம் தெளிந்த பின் கதிருக்கு ரூபாய் நோட்டு கட்டை கொடுத்தான் மகிந்தன். அதனை வாங்க மறுத்த கதிர் தனக்கு ஒருவேளை வாங்கி தரச் சொன்னான். அவனை மகிந்தன் தன் வீட்டிற்கு கூட்டிச் சென்று தன் தாத்தாவிடம் அவனை காட்டி கதிர் தனக்கு உதவியதை கூறி வேலை கொடுக்க சொன்னான். தன் பேரன் கூட்டி வந்த காரணத்தால் தங்கள் மோட்டார் ஃபேக்டரியில் அவனுக்கு வேலை போட்டு கொடுத்தான். அவன் திரும்பி போகும்போது எதிரில் வந்த மகிந்தனின் பெற்றவர்கள் கதிரின் தோற்றம் கண்டு அவனை கடிந்து பேசி விரட்டினார். பக்கத்தில் இருந்த மகிந்தன் கதிருக்காக அவனது பெற்றோர்களை எதிர்த்து பேசினான். அன்று முதல் கதிரின் அனைத்தும் ஆகி போனான் மகிந்தன். கதிருக்கு குடும்பத்தையும் பெண்களையும் பற்றி எதுவும் தெரியாது. மகிந்தன் வருந்துவதை தாழ முடியாமல் கதிர், மகிந்த், நான் உனக்கு ஒரு ஆலோசனை கூறவா என்று கேட்டான். சொல் என்ற மகிந்தனிடம், அன்று கவிலையா என்ற பெண்ணை பற்றி விவரம் விசாரிக்க சொன்னாய்தானே? நான் விசாரித்த வரை அவள் ரொம்பவும் ஒழுக்கமான பெண். மேலும் ஒரு ஆண் நண்பன் கூட அவளுக்கு இல்லை. 6 மணிக்கு மேல் தன் குடும்பத்தாரை தவிர மற்றவர்களுடன் அவளை வெளியில் பார்க்க முடியாது. நீ ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கொள். அந்த கவிலையாவை உன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள். உனக்கு மட்டுமாக உன்னுடைய வாரிசை அவளிடமிருந்து மட்டும் பெற்றுக்கொள் என கூறினார். கதிர் அறியவில்லை இது எவ்வளவு பெரிய பாவம் என்று. இச்செயலால் எத்தனை பேர் வாழ்க்கை காயப்பட போகிறது என்பதையும். கவிலையா பெயரை கேட்டதுமே மகிந்தனுக்கு ஆர்வம் வந்துவிட்டது. மேலும் அவளை பற்றி கதிர் கூறியதும் கவிலையா அவனுடையவள் என்று முடிவெடுத்து விட்டான் மகிந்தன்.